தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, ஜூலை 23 என்றாலே உலகத் தமிழர்களுக்கு கருப்பு நாள். ஏனென்று சொன்னால் 1983 ஜூலை 23 தான் வெளிக்கிடை சிறையிலே தமிழீழ விடுதலை மறவர்களான குட்டிமணி, ஜெகன், தங்கத்துரை போன்ற போராளிகளை இனவெறி பிடித்த சிங்கள கொடுங்காடையர்கள் அடித்து கொன்ற நாள். கொழும்பு நகரிலே 5000 தமிழர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். உலகத் தமிழர்கள் நெஞ்சிலிருந்து நீங்காத இடம் பெற்ற நாள் ஜூலை 23. அதே ஜூலை 23 தான் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதியான திருநெல்வேலி சீமை தன்மான் புருணை என்று இலக்கியங்கள் செப்பும் தாம்பரபரணி ஆற்றிலே இந்த திராவிட மாடல் அரசு, அன்றைக்கு திமுக அரசுதான், மறைந்த திமுக தலைவர் ஐயா மு கருணாநிதி தான் முதலமைச்சர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு நெல்லை சந்திப்பிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி தமிழர்கள், தோட்ட தொழிலாளர்கள் அணிதிரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தோடு பேசி ஒரு நல்ல தீர்வு காண நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுவதற்காக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி தலைமையில் புதிய தமிழகம் கட்சி மட்டுமா என்றால் இல்லை, அன்றைக்கு இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதில் பங்கெடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் பங்கெடுத்தன, தொழிற்சங்கங்கள் அதில் பங்கெடுத்தன, இன்னபிற திராவிட அமைப்புகளும் அதில் பங்கெடுத்தன. ஆக அந்த பேரணி என்பது ஒரு சமுதாயத்தின் பேரணி என்று இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களின் பேரணியாக மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி தலைமையிலே உழைக்கும் மக்கள், மலையக மக்கள், தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், குழம்பி தோட்ட தொழிலாளர்கள், ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்கள், எல்லா தரப்பு பாட்டாளிகளும் பங்கெடுத்த அந்த பேரணி பாலத்திலே, சுலோச்சனா முதலியார் பாலத்திலே வரும்போது இந்த திராவிட மாடல் அரசு, அன்றைக்கு இருந்த திமுக அரசு, அதனுடைய ஏவல் படையான காவல் படை கண்மூடித்தனமாக மக்களை அடித்து கொடுமைப்படுத்தி நீர் ஓடுகிற ஆற்றிலை தள்ளி தண்ணீரிலிருந்து வடக்கேயும் போக முடியாமல் தெற்கேயும் போக முடியாமல் ஆற்றுக்குள்ளே விரட்டி விரட்டி அடித்து பச்சை படுகொலை செய்த கொடுமையான நாள். ஏறக்குறைய 12 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வுரிமையை பாதுகாத்தவர் நம்முடைய ஐயா. இன்றைக்கு 500 குடும்பங்களுக்காக தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக போராடி வருகிறார். இந்த 17 தமிழர்களுடைய வீர வணக்க நாளிலே, தியாக நாளிலே, மாஞ்சோலை தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு உறுதியேற்பதற்கு அனைவரும் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். ஈழத்திலே சிங்கள இனவரியன் செய்தான் என்றால் தமிழ்நாட்டிலே இந்த திராவிடர்கள் ஆட்சியிலே அப்படித்தான். இந்த கொடுமையினுடைய தொடக்கமே காவல்துறை மட்டுமல்ல, தனியார் படைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களை, உழைக்கும் மக்களை, பூர்வக குடிகளை, வேளாண்குடி மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட முதல் நிகழ்வே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். அதிலேயும் அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும் போதே 68 கீழ்வெண்மணியிலே ஒரு நில உடைமையாளர், நிலச்சுவாண்டார், பெரு நிலக்கலார் உடைய ஏவலிலே ஒரே குடிசைக்குள் 44 தமிழ் உயிர்களை கொளுத்தி கொன்ற கொடுமையே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான் தொடங்கியது. கோபால நாயுடு என்கின்ற அந்த தெலுங்கர் தன்னுடைய வயல்களிலே அறுப்பு கூலி ஒருபடி கேட்டார் என்கின்ற ஒரே குற்றச்சாட்டுக்கு 44 பேரை பச்சை படுகொலை செய்தார்கள். அதன் பிறகு தாம்பரபரணி கருணாநிதி ஆட்சியிலே 17 தமிழர்கள், கணேஷ் என்கின்ற 1.5 மழலை கூட அங்கே படுகொலை செய்யப்பட்ட கொடுமை நிகழ்ந்த. நான் அந்த பேரணியிலே பங்கெடுக்கவில்லை, தூத்துக்குடியிலே ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன். பிறகு இப்படி ஒரு கொடுமை இங்கு நிகழ்ந்து விட்டது என்று அந்த கூட்டத்தை தள்ளி வைத்து விட்டு மிகச்சரியாக
4 மணிக்கெல்லாம் கொக்கரகுளம் அந்த ஆற்று பகுதிக்குள்ளே இறங்கி என்ன நடந்தது என்பதை முழுமையாக கண்டறிந்து கேட்டறிந்து ஆவணப்படுத்தினோம். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாள் தான் கூலி உயர்வு கேட்டு. அதே போல 1967 வால்பாறை தேயிலை தோட்டத்துல கூலி உயர்வு கேட்டு தொழிற்சங்க அமைப்புகள் சார்பில் நடந்த ஒரு பேரணியிலே ஒரு துப்பாக்கிச் சூடு, ஒரு தொழிலாளர் இறந்து விட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட சுவரட்டியை போட்டது தெரியுமா? கூலி உயர்வு கேட்டானடி அத்தான், குண்டடிபட்டு செத்தானடி அத்தான் என்று அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொழிலாளர் காங்கிரஸ் ஆட்சியிலே துப்பாக்கி சூட்டிலே வால்பாறையிலே மரணமடைந்ததை கூலி உயர்வு கேட்டானடி அத்தான், குண்டடிபட்டு செத்தானடி அத்தான் என்று அந்த அடுக்குமொழி வசன நடையிலே சுவரொட்டியில் அடித்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆட்சியிலே பச்சை தமிழர் தான் கி தனவேலு மாவட்ட ஆட்சியராக இருந்தார். ராஜேந்திரன் என்கின்ற ஒரு மாநகர காவல் ஆணையர் இருந்தார். அவர் தென்மண்டல காவல்துறை தலைவராகவும் இருந்தார். தனவேல் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் தனவேலு எனக்கு தெரியல என்று அவ்வளவு பெரிய பேர். இன்னைக்கும் தனவேல் இருக்கார். அதன் பிறகு என்னோடு நெருக்கமான தொடர்புலாம் இருந்தார். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உதவியாளராக டெல்லியிலே பிற்காலத்திலே பணியாற்றிய இந்திய ஆட்சி பணியாளர் கி தனவேல். அந்த தனவேல் அந்த மனுவை முறையாக பெற்றிருந்தால் இந்த சம்பவங்களே நடந்திருக்காது. ஏன் என்று சொன்னால் அதே போலதான் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பரமக்குடியில் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை கைது செய்த விவகாரத்திலே எத்தனை பேர்? 7 பேர். இமானுவேல் சேகரனுடைய அந்த வீர வணக்க நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய தியாகி, சமூக விடுதலைக்காக தன் உயிரையை கொடுத்தவர். அவருடைய வீர வணக்க நிகழ்ச்சியிலே துப்பாக்கி சூடு, 7 பேர் சாவு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் அதான ஸ்டெர்லைட்டு தூத்துக்குடி எங்க ஊர்ல 13 பேரு நம்முடைய பச்சை தமிழன் எடப்பாடி பழனிசாமி வேளாண்குடியில் பிறந்தவர். ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரிதான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தான் உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கூலி உயர்வுக்காக, உரிமைகளுக்காக களம் அமைத்து போராடுகிற பொழுது அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவுகிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாகத்தான் 1968 இன்றைய வரைக்கும் அதுதான் நிலைமை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையை ஏற்று எவரையும் தப்ப விட மாட்டோம், அத்தனை பேரையும் தூக்கி தூக்கல போடுவோம்னு சொல்லல. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட மாடலினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதே போல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நான் வெற்றி பெற்றால் ஆணையத்தின் அறிக்கையை பெற்று அத்தனை பேரையும் கூண்டில் ஏற்றுவோம் என்று சொன்னார்கள். அறிக்கை கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு துரும்பை கூட நகர்த்த முடியவில்லை. அதே போலதான் இந்த தாம்பரபரணி 17 தமிழர் படுகொலையும். ஏனென்று சொன்னால் அந்த படுகொலை தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு ஆணையம் போடப்பட்டது. அருணா ஜெகதீசன் ஆணையம் போல, ஸ்டெர்லைட்டை போட்ட ஆணையம் போல அன்றைக்கு நீதி அரசர் சா மோகன் தலைமையிலே ஒரு ஆணையம் போட்டது. அந்த ஆணையத்தில் 2வது சாட்சியாக கூண்டிலேறி சாட்சி சொன்னவன் நான். ஆவணங்கள்லாம் இருக்கு. சாட்சி சொன்னது மட்டுமல்ல, இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு 1 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது. அந்த 1 லட்சம் ரூபாய் போதாது, 2 லட்சம் ரூபாயாக அறிவிக்க வேண்டும், ஆணையம் பரிந்துரைக்க வேண்டும் என்று 2வது ஆளாக கூண்டிலேறி சாட்சி சொன்ன தமிழன் நான். என்னுடைய கோரிக்கையை ஆணையர், உச்சநீதிமன்ற நீதி அரசர் சா மோகன் அவர்கள் ஏற்றுவிட்டு அறிவித்து விட்டார். உடனே ஆணையம் எப்படி அறிவிக்கலாம்? அரசுக்குத்தானே பரிந்துரை செய்ய முடியும், அரசு தானே அறிவிக்கும் என்ற வாத பிரதிவாதங்கள்லாம் அன்றைக்கு நடந்தது. உடனே நீதியரசர் சா மோகன் அவர்கள், அவருடைய தீர்ப்புல மாறுபட்ட கருத்துகள் உண்டு, அது வேறு. ஆனால் உடனே மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி ஆணையத்துக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி 2 லட்சம் ரூபாய் கொடுக்க ஆணையம் கட்டளையிட்டது. அதன்படி 17 தமிழர் குடும்பத்திற்கும், குறிப்பாக விக்னேசனுடைய தாயாருக்கும் விக்னேஷுக்கும் 4 லட்சம் ரூபாயை விக்னேஷின் தந்தையார் வாங்கி சென்றார். பெரிய கொடுமை என்று சொன்னால், அந்த 17 பேரையும் ஒரு இடத்தில் அடக்கம் செய்து அவர்களுக்கு ஒரு நினைவு தூண் எழுப்பி
அந்த இடத்திலே இந்த ஜூலை 23 தாமிரபரணி படுகொலை நாளிலே வீர வணக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அங்கே போய் செலுத்துவதற்கு வழி இல்லாமல் 17 பேரையும் பல்வேறு இடங்களிலே அடக்கம் செய்து தாமிரபரணி ஆற்றிலே ஓடி வரக்கூடிய தண்ணிக்குள் கொண்டு அந்த மலர் வளையத்தையும் மலர்களையும் தூவி வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிலைதான் இன்றைக்கும் இருக்கிறது. வீர வணக்க நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு இடத்தை கொடுங்கள் என்று தொடர்ந்து நாங்கள் விண்ணப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த பாலத்திற்கு மாஞ்சோலை போராளிகள் நினைவு பாலம் என்று பெயர் வைங்க, மாஞ்சோலை தியாகிகள் நினைவு பாலம் என்று பெயர் வைங்க என்று தொடர்ந்து 26வது ஆண்டு நினைவு நாள் கூட ஒரு அடையாளப்படுத்தி இந்த இடத்தில்தான் இவர்களுடைய நினைவு தூண் எழுப்ப வேண்டும், இதில் நீங்கள் வீர வணக்கம் செலுத்துங்க, நினைவு தூண் நீங்களே எழுப்பிக் கொள்ளுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே 1987ஆம் ஆண்டு நடந்த 7 நாள் சாலை மறியலே எங்கெங்க எந்தெந்த போராளி துப்பாக்கி சூட்டில் இறந்தாரோ அங்கெல்லாம் நினைவு தூண் ஒட்டுமொத்தமா எல்லா போராளிகளுக்கும் சமூக நீதி போராளிகள் என்று இப்பொழுது மண்டபம் கட்டி மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாரு. அப்ப மக்கள் திலக மாக்கோராட்சியில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுக்கு நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது, நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டுள்ளன, நினைவு மண்டபம் அரசே கட்டி கொடுக்கிறது. அப்ப மாஞ்சோலை போராளிகளுக்கு ஏன் மறுக்கிறது என்பதுதான் இங்கே வினாவாக இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய அந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்திய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர், தொடர்ந்து இன்னும் தீவிரமாக அதிலே அரசை அணுகியோ அல்லது வேறு ஒரு வேலை திட்டத்தை வகுத்தோ நம்முடைய 17 தமிழர்களுக்கும் ஒரு நினைவு சின்னம் நெல்லை மாநகரிலே எழுப்ப வேண்டும். நாங்க அடுத்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளிலே மிகப்பெரிய தடை, யாரும் எங்கேயும் போகக்கூடாது, ஊர்வலம் நடத்தக்கூடாது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அரசு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தது. அதையும் மீறி 1ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் முன்பு நூற்றுக்கணக்கான பேரை திரட்டி தடை மீறி பட்டினி போராட்டம் நடத்திய வரலாறெல்லாம் எங்களுக்கு உண்டு. அதே போல பேரணி என்பது இனிமேல் வண்ணார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடாது, யாரும் எந்த நோக்கத்துக்கும் பேரணி போகக்கூடாது என்கின்ற விதிமுறைகளை வகுத்து அறிவித்தது. 2000ஆம் ஆண்டு அந்த விதிமுறையை சுக்குநூறாக உடைத்து நம்முடைய பாலை தினசரி சந்தையிலிருந்து வண்ணார்பேட்டை கொக்கரகுளம் ரோஸ்மஹல் வரைக்கும் மிகப்பெரிய தமிழர் பேரணி, 5000 பேர் திரண்ட தமிழர் பேரணி நவம்பர் 1 தமிழக பெருவிழா வைத்து அதையும் தகர்த்து அந்த பேரணி வண்ணார்பேட்டை பகுதியிலே கொக்கரகுளம் பகுதியிலே ஆற்று கரையோரத்திலே நடத்தக்கூடாது என்று அரசு விதித்த, காவல்துறை விதித்த, மாவட்ட நிர்வாகத்தை விதித்த அத்தனை அந்த தடைகளையும் தகர்த்து பேரணியை நடத்தி காட்டிய வரலாறும் எங்களுக்கு தான் உண்டு. அந்த வகையிலே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய கூலி உயர்வுக்காக அன்றைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் ஊதியம் பெற்று வந்தார்கள். இன்றைக்கு 600 700 ஊதியம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் மாஞ்சோலையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே இங்கே கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரைக்கும் இன்றைக்கு ஏறக்குறைய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், குழம்பி தோட்ட தொழிலாளர்கள், ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு 600 ரூபாய் 700 ரூபாய் ஊதியம் பெறுகிறார்கள் ஒவ்வொரு நாளைக்கு என்றால், அந்த உழைப்புக்கான பாதுகாப்பு அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றால், அதற்கு புதிய தமிழகம் கட்சி அன்றைக்கு நடத்திய பேரணியும் அந்த பேரணியில் ஏற்பட்ட வேண்டாத மிக கொடுமையான அரசின் அடக்குமுறையால் மாண்டு மடிந்த 17 தமிழர்களும் அந்த பேரணிக்கு தலைமை தாங்கிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமியும் தான் இன்றைக்கு இந்த தோட்ட தொழிலாளர் வாழ்விலே இன்றைக்கு ஒளிமயமான ஒரு சூழல் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது என்றால் அன்றைக்கு 1999 ஜூலை 23 நம்முடைய தன்மான் பொருணை என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் நடந்த அந்த தியாகிகளுடைய என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு வருத்தமா இருக்கு. உயிரை பலி கொடுக்கிறது, அதிலே காவல்துறை அடித்து துன்புறுத்தி துப்பாக்கி சூடு நடத்தி தண்ணிக்குள்ளே தள்ளி படுகொலை செய்த அந்த கொடூரமான நிகழ்வுகளை நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தியாகிகளுடைய வீரம் சரிந்த அந்த ஈகமும் அதற்கான புதிய தமிழக கட்சி மேற்கொண்ட அந்த போராட்ட அணுகுமுறைகளும் தான் இன்றைக்கு 10 லட்சத்திற்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை தந்திருக்கிறது என்றால் மிக இல்லை. எனவே அரசுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், வீர வணக்கம் செலுத்தக்கூடிய எல்லா அமைப்பினருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக புதிய தமிழக கட்சியினுடைய
தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அன்பு உரிமையுடனான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அரசை அணுகி இயலாவிட்டால் நாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே இந்த ஆண்டு இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு இல்லாவிட்டால் அதற்கு அடுத்த ஆண்டிலாவது ஒரு நினைவு சின்னத்தை இந்த மாஞ்சோலை போராளிகளுக்கு, இந்த மாஞ்சோலை பேரீகைகளுக்கு, 17 தமிழர்களுக்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உரிமையோடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.